திமுகவின் நள்ளிரவு பார்ட்டி, உடன்பிறப்புகளான தேர்தல் ஆணைய அதிகாரிகள். டெல்லிக்கு போன அதிர்ச்சி செய்தியால் அலர்ட் ஆகும் அமித்ஷா. மரண அடி கொடுக்க போடப்பட்ட அவசர உத்தரவு. 4 கலெக்டர்கள் செய்த பகீர் சம்பவத்தால் உயர்நீதிமன்றத்தில் பாய்ந்த அதிரடி வழக்கு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முறை போட்டியாக வெடித்திருப்பது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் திமுக ஓட்டுகளை பெரிய அளவில் பிரிக்கப் போகிறார். அதன் காரணமாகவே கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியாக தேர்தல் நிதி என்கிற பெயரில் கோடிக்கணக்கில் டீல் போட்டு வருகிறார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்றெல்லாம் கொடிபிடித்து வந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் திமுகவிடம் அடிபணிந்து விட்டன. குறிப்பாக தேமுதிக போன்ற கட்சிகள் இந்த பக்கம் சாய்ந்ததன் பின்னணியும் தேர்தல் நிதி என்கிற சமாச்சாரம்தான். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் முக்கிய அரசு அதிகாரிகள் மட்டுமின்றி தேர்தல் அதிகாரிகளையும் தங்கள் பக்கம் திருப்பும் வேளைகளிலும் தற்போது திமுக மும்முரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் திரைக்கு பின்னால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பலரை தங்கள் பக்கம் வளைக்கும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் முழு வீச்சில் இறங்கியுள்ளாராம். மாவட்ட வாரியாக முக்கிய தேர்தல் அதிகாரியாக இருக்கும் நபர்கள் மட்டுமின்றி காவல்துறையில் இருக்கும் IPS அதிகாரிகளையும் பட்டியல் போட்டு எடுத்து அவர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை சென்னைக்கு அழைத்து ஒரு நள்ளிரவு பார்ட்டி கொடுத்திருக்கிறார் சபரீசன். முக்கிய ஸ்டார் ஹோட்டலில் நடந்த இந்த விருந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டுமின்றி திமுகவின் முக்கிய புள்ளிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். அப்போது வாக்குச்சாவடி மட்டுமின்றி வாக்கு இயந்திரத்தை கையாளும் நபர்கள் என முக்கியத்துவம் வாய்ந்தவர்களை திமுக பக்கம் திருப்ப வேண்டும். அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பே மிகப்பெரிய தொகையை கொடுக்க வேண்டும். தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் மேலும் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்படும் என்கிற ஒப்பந்தத்தின் பெயரில் இந்த நள்ளிரவு பார்ட்டியில் ஒரு முக்கிய டீல் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் சென்னை தொடங்கி தமிழகம் முழுக்க பரவலாக செயல்படக்கூடிய பல தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக இந்த பார்ட்டியில் போடப்பட்ட டீலுக்கு பிறகு அவர்கள் அத்தனை பேருமே திமுகவின் உடன்பிறப்புகளாக மாறியுள்ளார்களாம். அந்த அளவுக்கு செம கவனிப்பு கவனிக்கப்பட்டுள்ளதாம். தேர்தல் ஆணையம் SIR நடவடிக்கை எடுத்ததால் கடந்த காலங்களை போன்று இந்த முறை போலி ஓட்டுகளை வைத்து திமுக வெற்றி பெற முடியாது என்பதை மு.க.ஸ்டாலின் புரிந்து கொண்டாராம். அதன் காரணமாகவே இந்த முறை மிகப்பெரிய அளவில் குளறுபடி செய்தால் மட்டுமே தன்னால் வெற்றி பெற முடியும் என்பதற்காகவே இதுபோன்ற ரகசிய டீலிங்கை அவர் போட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே தமிழ்நாடு முழுக்க திமுக பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை விநியோகம் செய்து வந்தது. அடுத்தபடியாக தேர்தல் நெருங்கும் நேரத்திலும் வாக்காளர்களுக்கு பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்பட உள்ளதாம். இதற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த தடையும் போடக்கூடாது என்பதற்காகவே முக்கிய IPS அதிகாரிகளை அழைத்து திமுக சார்பில் ரகசிய டீல் போடப்பட்டுள்ளதாம். இந்த நேரத்தில் தான் நேற்று அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலர் என்பதுரை தமிழக தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஒரு மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த நலத்திட்டங்களும் வழங்கக்கூடாது என்ற விதிமுறைகள் உள்ளன. ஆனால் சேலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 2063 மொபைல் போன்களை திமுக புள்ளிகள் பரிசாக வழங்கியுள்ளார்கள். இது குறித்து அங்குள்ள மாவட்ட கலெக்டரை கேட்டால் அது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகிறார். இது மட்டுமின்றி கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களிலும் மொபைல் போன்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது அத்தனையுமே அந்தந்த ஏரியா திமுகவினரால் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி மாவட்டம் தோறும் கலெக்டர் அலுவலகங்களில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் நடத்தை விதிமுறைகளை மீறி இலவச மொபைல் போன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இதுபோன்ற இலவசங்களுக்கு தடை விதிக்க வேண்டிய மாவட்ட கலெக்டர்களை அதை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் எப்படி அதை தடுத்து நிறுத்துவார்கள்? அதனால் இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம் என்று கூறும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலர் என்பதுரை, அந்த மனுவில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கலெக்டர் அலுவலகங்களில் எவ்வளவு மொபைல் போன்களை திமுகவினரால் இலவசமாக கொடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டுள்ளோம். இதுகுறித்து உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம் என்று கூறியிருக்கும் அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியாளர்களை இதுபோன்ற விஷயங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது. அதனால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் என்பதுரை. அடுத்த செய்தி. 7 அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனு.
திமுகவின் KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் ஊழல் செய்த ஆதாரங்களை அனுப்பி அவர் மீது FIR பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறை கூறியும் அதை தமிழக அரசு செயற்படுத்தவில்லை. FIR போட்டு கைது செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே பொறுப்பு DGPயை வைத்து MK ஸ்டாலின் காலம் தள்ளி வருகிறார். அதேபோல KN நேரு மீது அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக பொறுப்பு DGPயை கேட்டுக்கொண்ட போதும் அவரை கண்டுகொள்ளவில்லை. அதையடுத்து சென்னை நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு தொடுத்தார்கள். அப்போது உயர்நீதிமன்றம் KN நேரு மீது அமலாக்கத்துறை கொடுத்த ஆதார அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவு போட்ட பிறகும் கூட அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த அளவுக்கு ஊழல் செய்த திமுக அமைச்சர்கள் மீது யாரும் நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதால் உறுதியாக இருக்கிறார் MK ஸ்டாலின். ஆனால் இப்படி தாங்கள் செயல்பட்டு விட்டு தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவு போட வேண்டும் என்று திமுக சார்பில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இதை திமுகவின் மாநிலங்களவை MP கிரிதரன் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, KC வீரமணி, MR விஜயபாஸ்கர், R காமராஜ், KP அன்பழகன், சேலம் இளங்கோவன் உள்ளிட்டோர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல ஊழல் செய்துள்ளார்கள். அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஊழல் வழக்குகள் அடிப்படையில் முறைகேடாக பண பரிமாற்றம் செய்யப்பட்ட சட்டவிரோத ஊழல்கள் அடிப்படையில் அவர்கள் மீது விசாரணை நடத்த முகாந்திரம் உள்ளது. அதோடு அமலாக்கத்துறை பல ஆதாரங்கள் அனுப்பப்படும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால் நீதிமன்றம் தலையிட்டு இந்த 7 அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் மீது எக்காரணம் கொண்டும் வழக்கு பதிவு செய்ய விட மாட்டோம் என்று அமலாக்கத்துறைக்கு தடை போட்டு வரும் திமுக இதே சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை மதிக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் இப்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த சென்னை நீதிமன்றம் உத்தரவு போட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கிறது. அடுத்த செய்தி, ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த 90 கப்பல்கள் எண்ணெய் ஏற்றுமதியை தொடரும் ஈரான். கடந்த 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த ஏவுகணை தாக்குதல் கடந்த 19 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை அந்நாடு மூடியது. ஆனால் இந்த வழியில்தான் சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகம் நடைபெற்று வந்தது. ஆனால் போர் காரணமாக இந்த வழியே மற்ற நாட்டு கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் நாடு தடை போட்டதோடு தாக்குவதாகவும் மிரட்டல் விடுத்தது. இதனால் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் சரக்கு கப்பல் போக்குவரத்தை நிறுத்தினார்கள். இதன் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கியது. ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் 90 கப்பல்கள் இந்த ஜலசந்தியை கடந்துள்ளது. இந்த நேரத்தில் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எதிரி நாடுகள் இனிமேல் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். ஆனால் ஈரான் மற்றும் அண்டை நாடுகளின் நலன்களை கருத்தில் கொண்டு எங்களை சுற்றியுள்ள நாடுகள் இதை பயன்படுத்த அனுமதி கொடுக்க போகிறோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. விரைவில் எந்தெந்த நாடுகள் இந்த ஜலசந்தி வழியாக சரக்கு கப்பல்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடவும் ஈரான் திட்டமிட்டு வருகிறது.